الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها قمرا وسراجا منيرا، وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا. الصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروح بطانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி நபி சம்மாக போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றின சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், நாளை கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் சொல்லால் செயலால் அங்கீகாரத்தால் எடுத்து நடக்க போகின்றார்களோ, எத்தி வைக்க போகின்றார்களோ, அனைவர்களுக்கும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித ஜும்ஆவுடைய நாளில் இஅ்திகாஃப் நியத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதை எடுத்து நடக்குமாறு தெரிவிக்கின்றானோ அதை அனைத்து நிலைமைகளிலும் அனைத்து இடங்களிலும் ஏந்திய அளவு எடுத்து நடக்குமாறும், எதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தவிர்த்து நடக்குமாறு தவிர்த்திருக்கின்றானோ அதை அனைத்து நிலைமைகளிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் 100க்கு 100 தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கு என்னென்ன சந்தர்ப்பங்களை நேரத்தினால், காலத்தினால், இடத்தினால் பாக்கியங்களாக அல்லாஹ் தர வேண்டுமோ அந்த பாக்கியங்களை அல்லாஹ் அடிக்கடி தந்து கொண்டே இருக்கிறார். காலங்கள் மாறி மாறி, நேரங்கள் மாறி மாறி வர சந்தர்ப்பங்களை அல்லாஹ் பலவிதமான முறையில் அவனுடைய நெருக்கத்தை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு பாக்கியமானதாக, சந்தர்ப்பமானதாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். சகோதரர்களே, அந்த பாக்கியங்கள் கிடைப்பது, அந்த பாக்கியங்களை பயன்படுத்துவது, அந்த பாக்கியங்களில் தன்னை ஈடுபடுத்துவது, இது அனைத்தும் கஷ்டமானது, நெருக்கடியானது கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியங்களை எல்லோருக்கும் திறந்து கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தில் ஈடுபடக்கூடிய பல சந்தர்ப்பங்களை, பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தினவர்களாக நம்மில் ஏராளமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் யதார்த்தம் என்ன என்றால், அல்லாஹ் தந்த அந்த சந்தர்ப்பங்களை, அந்த இபாதத்துகளை, நேரத்துக்கு காலத்துக்குரிய பாக்கியமாக தந்தவைகளை பயன்படுத்தியிருக்கலாம், ஈடுபடுத்தியிருக்கலாம். ஆனால் ஈடுபட்டதை, அதில் பயன்படுத்தினதை நம்மால் மௌத்து வரைக்கும், சுவர்க்கம் சென்று அடையும் வரைக்கும் அதை பாதுகாப்பது எவ்வாறு என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தந்திருக்கக்கூடிய ஆக கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இபாதத் செய்வதற்கு இலகுவான பல வழிகள் அழகான முறையில் இஸ்லாம் காண்பித்து தந்திருக்கு. சகோதரர்களே, நாம் கழித்து விட்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாகிவிட்டது. சரியாக இந்த செவ்வாயுடைய இறுதி தினங்களில் இருக்கிறோம். ஆனால் ரமதானுடைய காலத்தில் என்னென்ன நல்லமல்கள் எல்லாம் ஈடுபட்டோமோ அனைத்து நல்லமல்களிலும் நாம் இன்று வரைக்கும் அதில் இஸ்திகாமத்துடையவர்களாக, தொடருடையவர்களாக, நிரந்தரமானவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை எங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து நாமே சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்மில் இருக்கக்கூடிய ஏராளமான எத்தனையோ அமல்கள் என்னால் உண்டாகினது அந்த காலத்தில் நாம் எடுத்து நடந்தோம்.
அந்த காலத்தில் எவ்வளவு நல்லமல்களில் ஈடுபட்டோம், அந்த காலத்தில் எவ்வளவு பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்திருந்தோம். ஆனால் அதே நல்லமல்கள் இன்று வரைக்கும் இருக்கிறதா? அதே பாவத்தை விட்டு தவிந்து கொண்டு என்னுடைய வாழ்வு இன்று வரைக்கும் அதே நிலைமையில் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமையை சுய விசாரணை செய்து கொண்டால் சகோதரர்களே, இதுவே எங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். ரமலானுடைய காலத்தில் இரண்டு விசேஷமான அமல்களை தவிர அடுத்த என்னென்ன அமல்கள் எல்லாம் நாம் செய்தோமோ அது ரமலானுக்குரிய மாத்திரமல்ல, அது எப்பையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அமல். ரமலானுடைய காலத்தில் செய்த ரெண்டு அமல்ல ஒன்று, பகல் நேரத்தில் கடமையான நோன்பை நோற்றோம், இரவு நேரத்தில் 20 ரக்காத் சுன்னத்துடைய தராவியுடைய தொழுகையை தொழுதோம். இந்த 2 அமலை தவிர ரமலானில் நாம் என்ன அமல் செய்தோமோ அது அனைத்து அமல்களும் அது ரமலானுக்குரியது மாத்திரம் கிடையாது, அது எங்களுடைய வாழ்வில் எப்பயும் இருக்கக்கூடிய கடமையான நோன்பு என்பது ரமலானுடைய மாதத்துக்கு குறிப்பானது. சுன்னத்தான தராவியுடைய தொழுகை என்பது ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் குறிப்பானது. இந்த 2 இபாதத்தை தவிர அடுத்த என்னென்ன அமல்கள் அனைத்தையும் நாம் செய்தோமோ அனைத்து அமல்களும் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய அமல்கள். சகோதரர்களே, சஹருடைய நேரத்தில் நேர காலத்தில் எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதிருக்கிறோமா? அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை ரமலானுக்குரியது மாத்திரமல்ல, எப்பயும் என்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய அமல். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்கு பின்னால் தூங்காமல் அழகான நிலத்தில் குர்ஆனுடைய திலாவத்தில் அதுக்காரில் ஔராதுகளில் மவாயிபுகளில் ஈடுபட்டு சூரியன் உதயமாகினதுக்கு பின்னால 2 ரக்காத் 4 ரக்காத் அந்த இஸ்ராக்குடைய தொழுகையை தொழுதிருக்கிறோமா? அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு ஒரு 9, 9:30, 10 மணி 11:30க்கு முன்னால் எழும்பி லுஹாவுடைய 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத், சிலர்கள் 8 ரக்காத் தொழக்கூடிய வளமை, இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதிருக்கிறோமா? சகோதரர்களே, 5 நேர தொழுகையை ஒவ்வொரு தக்பீர் மிஸ் ஆகாமல் முதல் சஃபில் பேணுதலாக தொழுதோம். ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு முன்னின பின்னின சுன்னா முஅக்கதா கைரு முஅக்கதாவுடைய அந்த நவாஃபில்கள் சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுதோம். மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் சுன்னத்து 2 ரக்காத் தொழுதற்கு பின்னால அவ்வாபியினுடைய 2 அல்லது 6 ரக்காத்துகளை தொழுது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், யார் ஒருவர் மகரிபுடைய சுன்னத்துக்கு பின்னால் 6 ரக்காத் யாருடனும் பேசாமல் அவர் தொழுவார் என்றால் 12 வருஷம் இபாதத் செஞ்ச கூலி அவருக்கு கிடைக்கிறது. ரமலானுடைய காலத்துல இந்த அமலையும் நாம் பேணி செய்தோம். இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் தராவீஹுடைய அமல், அந்த தொழுகை அது ரமலானுக்கு குறிப்பானது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறுதி 10 நான் தூங்காமல் கியாமுல் லைலுடைய இபாதத், தூங்காதவர்கள் வித்ர் நிய்யத்துடன் தொழுதிருப்பார்கள் 11 ரக்காத். யாராவது தூங்கி எழுந்திருந்தால் கியாமுல் லைலுடைய இபாதத்தை தஹஜ்ஜுடைய நிய்யத்தில் 11 ரக்காத் தொழுதிருப்போம். சகோதரர்களே, இது அனைத்தும் ரமலானுக்குரியது மாத்திரம் கிடையாது. ரமலான் முடிந்துவிட்டது, ஆனால் இந்த அமலை நாமும் பேணி தொழுதிருக்கிறோம். அந்த ரமலானுடைய முடிவுக்கு பின்னால் பெருநாளுடைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் சரியாக 1 மாதத்தை முடிக்கிறோம். என்னுடைய வாழ்வில் இந்த 1 மாத காலத்தில் அந்த அமல்களில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா? அந்த அமல்களில் ஏதாவது விடுபட்டிருக்கிறதா? சகோதரர்களே, அந்த அமல்களில் பொறுப்போக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இஸ்திகாமத் அற்றவர்களாக இருக்கிறோம். அந்த அமலில் பேணுதலுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய இஸ்திகாமத் அதை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பது குர்ஆன் சொல்லும். சகோதரர்களே, இதனால்தான் குர்ஆன் அழகாக எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்றால், அமல் செய்வது அதிகமாக அமல் செய்வதல்ல. ஒருவர் 40 ரக்காத் தொழுதாரு, 50 ஹஜ் செஞ்சாரு, 1000 ஏழைகளுக்கு சதகா செய்தாரு, எத்தனையோ சொல்ல முடியாத நலவுகளை செய்தார். குர்ஆன் ஒவ்வொருவரிடத்திலையும் அதிகமான அமலை எதிர்பார்க்கவில்லை,
அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் எதிர்பார்க்கிறது செய்யக்கூடிய செயலில் அழகை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். குர்ஆன்ல 2 இடத்தில் அல்லாஹ் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா லியப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் 2 இடத்தில் தெளிவுபடுத்துகிறான். வாழ்க்கையை தந்த நோக்கமும் வாழ்வை வாழுவதற்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துடைய நோக்கமும் இரண்டையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான விதத்தில் எப்படி அவர்கள் வாழுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அஹ்ஸனுல் அமல், இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது. அக்ஸருல் அமலை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இல்லை. ஒருவர் என்ன செய்கிறார், திடீரென்று தஹஜ்ஜுடைய 8 ரக்காத்தாக தொழுகிறார், வித்ருடைய 3 ரக்காத் தொழுகிறார், 2 நாள் தொழுதாரு, 3 நாள் தொழுதாரு, 4வது நாள் 1 ரக்காத்தும் இல்லாமல் இருக்கிறார். திடீரென்று முன்பின் சுன்னத்தெல்லாம் பேணி 4 ரக்காத்தா தொழ ஆரம்பிச்சார். 1 வாரம் 2 வாரம் தொழுதாரு, அதுக்கு பின்னால் அவருடைய அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய இன்பம் அப்படியே இல்லாமல் போச்சு. சகோதரர்களே, அல்லாஹ் இதையல்ல எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு அடியானும் அவனுக்கு எந்த விதத்தில அழகான விதத்தில் அமல் செய்ய முடியுமோ அந்த அழகான அமலை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த அமலை அழகுபடுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது 3 விடயம். ஒன்று, எந்த அமலை செய்தாலும் ஒன்று இஹ்லாஸோடு செய்வது. 2வது, ஒரு அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றும் பொழுது இபாதத்தில் அல்லாஹ்வுடைய கடமை மாத்திரம் கிடையாது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் அதில் இணைத்து அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆன் அதனால தான் சொல்லுது, அஹ்லாக்கையும் அல்லாஹ் இபாதத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று இஹ்லாஸ், 2வது அஹ்லாக், 3வது பிரதானமானது எங்களோட அமல்ல நாங்கள் தொடர்படியுடையவர்களாக இஸ்திகாமத்துடையவர்களாக இருப்பது. இந்த 3ம் சேர்ந்து வந்தால் ஒரு அமல் அது அஹ்ஸனுல் அமலாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அழகான இபாதத்தாக அது மாறும். இந்த 3ல ஏதாவது இழந்துட்டா எந்த அமலால சுவர்க்கம் வைத்து சேரணுமோ அதே அமல் எங்களை நரகத்தில் குறைத்து தள்ளிடும். எந்த அமல் எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லுமோ அதே அமல் இந்த 3ல் ஏதாவது இழந்த பொழுது, இந்த 3ல் ஏதாவது குறை செய்யும் பொழுது அந்த அமல் எங்களை நரகத்தில் குறைத்து தள்ளிவிடும். சகோதரர்களே, ஏந்தி அளவு இந்த 3ஐயும் மாத்திரம் ஞாபகப்படுத்த அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த 3ஐயும் தான். இதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு யமனுக்கு கவர்னராக அனுப்பும் பொழுது நீண்ட ஒரு உபதேசத்தை செய்ததுக்கு பின்னால கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா முஆத் அக்லிஸ் லித்தீன் யக்ஃபீகல் அமலுல் கலீல். முஆத், எப்படி நடக்கணும், எப்படி இஸ்லாத்துக்கு அழைக்கணும், எந்தெந்த கடமைகள் அவங்களுக்கு விதிக்கணும், எந்தெந்த சுன்னத்துகளை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், எந்த கட்டளைகளை செய்தால் எப்படி அவர்களோட நடந்து கொள்ளணும், எந்த பாவத்தை செஞ்சா அவர்களை எப்படி கண்டிக்கணும் என்ற நீண்ட ஒரு பாடத்தை ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போகக்கூடிய நேரத்தில் நபி அவங்க படிச்சு கொடுத்து போட்டு இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஆதே, தீனுடைய விடயத்தில இஹ்லாஸை கையாண்டுக்கோ, யக்ஃபீகல் அமலுல் கலீல். சிறிய அமலாக இருந்தாலும் அந்த அமல் சுவர்க்கம் நுழைவைப்பதற்கு போதுமானதாக மாறும். எங்களோட அமல் அதை தூய்மையாக இஹ்லாஸோட அல்லாஹ் குர்ஆனில் 9 இடத்துக்கு மேற்பட்ட இடங்களில் தெளிவுபடுத்தக்கூடிய இஹ்லாஸுடைய அந்த மன தூய்மையுடைய நீயத்தோட எங்களோட இபாதத் அது சிறிதோ பெரிதோ அல்லாஹ்வுக்கு கபூலியத்துக்குரியதாக மாறிவிடும். அந்த அமலை கொண்டு அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தில் குறைத்து நுழைத்து விடுவான். இஹ்லாஸ் இல்லாத அமல் எங்களை நரகத்தில் குறைத்து தள்ளிவிடும். இதனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸ் பதிவாகுது. முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம்ல இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, ஒரு மனிதர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பது 60 வருடம் இபாதத் செய்வதை விட சிறந்தது. ஒருவர் என்ன செஞ்சாரு, ஜும்ஆ முடிந்ததுக்கு பின்னால 1:30 மணியிலிருந்து 2:30 மணியாகாட்டி மௌனமாக அதே இடத்துல இருந்தார். எந்த ஒரு பேச்சையும் பேசல.
அவர் என்ன சொன்னாரு? நான் 60 வருஷம் இபாதத் செஞ்ச கூலி எனக்கு கிடைத்தது. சகோதரர்களே, சந்தேகம் கிடையாது, அல்லாஹ் அவருக்கு 60 வருஷம் அல்ல, எத்தனை வருஷத்துக்கு மேன்மையான இபாதத்தோ அதை விட பன்மடங்கான கூலியை கொடுப்பான். ஆனால் இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன தெரியுமா? முஹத்திஸூங்கள் என்னத்தை தெளிவுபடுத்துறாங்க? ஒருவர் வாய்மூடி மௌனமாக இருப்பது 60 வருஷத்துடைய இபாதத்தை விட சிறந்தது என்பதற்கு கருத்து என்ன? ஒருவருக்கு 60 வருஷம் இபாதத் செய்வது கஷ்டம் கிடையாது. 60 வருஷம் இபாதத் செய்வது கஷ்டம், சிரமம் கிடையாது. இவர் இபாதத் செய்கிறார். 5 நேரம் ஒவ்வொரு வக்தில முதல் தக்பீர் மிஸ்ஸாகாம அழகாக தொழுகிறார். சகோதரர்களே, ஒவ்வொரு வருஷமும் தவறாம உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றார். ஜகாத்துடைய சதகாவுடைய இபாதத்தை நிறைவேற்றார். வேற என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் செய்கிறார். 60 வருஷம் அல்ல, 70 வருஷம் அல்ல, 80 வருஷம் அல்ல, எத்தனை வருஷம் இபாதத் செய்யலாம். ஆனால் அந்த செஞ்ச இபாதத்தை 1 நிமிடத்துல 2 நிமிடத்துல செஞ்ச அனைத்து அமலையும் வீணாக்கி விடலாம். இவர் 60 வருஷம் செஞ்ச நல்ல அமல், இவர் ஒருவர்கிட்ட அல்லது 2 பேர்கிட்ட அல்லது ஒரு சபையில இவர் செல்றார். என்ன, நான் யாரு தெரியுமா? என்னுடைய அமல் எப்படி தெரியுமா? என் சேவை எப்படி தெரியுமா? என் ஹஜ்ஜுடைய அமல், என் உம்ராவுடைய அமல், என் சதகா, என் ஜகாத், என் நல்ல நல்ல அமல்கள் தெரியாதா? நீங்க காணலையா? நீங்க கேட்டு பார்க்கலையா? சகோதரர்களே, 60 வருஷம் செஞ்ச இபாதத்தை ஒரே ஒரு நேரத்தில், ஒரே ஒரு நிமிடத்தில் நான் யாரு, என் அமல் என்ன என்று கேட்ட இஹ்லாஸுக்கு மாற்றமான ஒரு கிபருடைய வார்த்தை 60 வருஷத்துடைய இபாதத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சுட்டு. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, மௌனமாக கொஞ்ச நேரம் இருப்பது 60 வருஷத்துடைய இபாதத்தை விட சிறந்தது என்பது. கூலி கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில. ஆனா ஒரு மனிதனுக்கு 60 வருடம் இபாதத் செய்வது கஷ்டம் அல்ல, அந்த இபாதத்தை பாதுகாக்கிறது தான் மிக கடினமானது. வார்த்தையால் வீணாக்கி விடலாம். சகோதரர்களே, செல்லுவதற்கு நேரம், நீண்ட நேரம் இடம் கொடுக்காது. ஒரு சில ஹதீஸ்களை மாத்திரம் நினைவுபடுத்தும். நாளைக்கு மறுமை நாள்ல அபூதாபி ஷரீஃபுடைய ஹதீஸ், எந்த நல்லமல் சுவர்க்கத்தில் கொண்டு சேர்க்குமோ அதே நல்லமல்ல அல்லாஹ் முதலாவது கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிப்பான். அல்லாஹுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்சவர், அல்லாஹுடைய பாதையில தன்னுடைய பணத்தை முழுமையாக செலவழித்தவர், அல்லாஹுடைய பொருத்தத்தோட இல்ம அடைஞ்சாரு, அல்லாஹுடைய நுபுவத்துடைய இல்ம கற்றுக் கொடுத்த ஆள், பெரும் பெரும் இபாதத் எந்த அளவுன்னா அந்த இபாதத் சுவர்க்கத்தில் புனைத்து சேர்க்க வேண்டிய அமல். ஆனால் அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்துல இந்த 3 பேரிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பான். முதலாவது கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய 3 நபர்கள், ஒரு ஆலிம், இல்மை அடைந்தவர், பணத்தை செலவழித்த ஒரு தனம் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில உயர்த்தியாகம் செஞ்ச ஒரு ஷஹீத். 3 பேரும் போக வேண்டிய இடம் சுவர்க்கம், சுவர்க்கத்துடைய அமல். அல்லாஹ் கேள்வி கேட்பான், உனக்கு தந்த அறிவை எப்படி எடுத்தாய், எப்படி பயன்படுத்தினாய், எப்படி படிச்சு கொடுத்தாய்? உனக்கு தந்த பணத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? செலவழிக்கும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த நீயத் என்ன? உனக்கு தந்த ஆரோக்கியம், உனக்கு தந்த பலம், உனக்கு தந்த சக்தி, அதை எப்படி நீ செலவழித்தாய்? என்னுடைய பாதையில செலவழிக்கும் பொழுது, என்னுடைய பாதையில கலிமா உயர்வதற்கான முஜாஹதா செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த நீயத் என்ன? சகோதரர்களே, 3 பேரும் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய இல்ம கற்றுக் கொடுத்தது உன்னுடைய பொருத்தம் கிடைக்க. அந்த ஷஹீத் சொல்லுவாரு, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்சது உன்னுடைய பொருத்தம் கிடைக்க, உன்னுடைய தீன் உயர. பணத்தை செலவழிக்க தனவந்தர் சொல்லுவாரு, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணும், உன்னுடைய தீன், உன்னுடைய கலிமா உயரணும் என்பதற்கு நான் செலவழி. அல்லாஹ் சொல்லுவான் 3 பேரை பார்த்து, நீங்க செஞ்ச செயல் சந்தேகம் கிடையாது, உண்மை. நீங்க இல்ம கற்றுக் கொடுத்தது உண்மை, நீங்க பணத்தை செலவழித்தது என்னுடைய பாதையில செலவழித்தது உண்மை, நீ உயிர் தியாகம் செஞ்சது என்னுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்சது உண்மை. ஆனால் அந்த பெரும் பெரும் இபாதத்தை செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த நீயத் என்ன? உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது இஹ்லாஸ் எப்படி இருந்தது? எனக்கு இந்த தூய்மையான நீயத் இருந்ததா, அல்லது பிறர்கள் தன்னை சாய்க்க வேண்டும்,
பிறர்கள் தன்னை புகழ வேண்டும், பிறர்கள் தன்னை மதிக்க வேண்டும், பிறர்களுடைய முகஸ்துதியை நாடி செஞ்சியா? சகோதரர்களே, அல்லாஹ் அந்த ஆலிமை பார்த்து சொல்லுவா, உலகத்துல நீ இல்ம படிச்சு கொடுத்தது. அந்த மாஸ்டரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவா, உலகத்தில் அந்த அறிவை கற்றுக் கொடுத்தது. மக்கள் ஒண்ணு பெரிய ஒரு அறிவாளி, பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு காரி, பெரிய ஒரு மாஸ்டர், பெரிய ஒரு நல்ல படிப்பாளர். மக்கள் ஒண்ணு விரல் நீட்டி உன்னை மதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு, மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்ற நோக்கத்துக்கு, துனியாவுடைய குப்பையான ஒரு சில இன்பங்களை அனுபவிப்பதற்கு இந்த செயலை செஞ்சாய். பக்கத்து கீழே துனியா, உலகத்தில் உனக்கு அதுக்குரிய பட்டம் கொடுக்கப்பட்டாச்சு, மக்கள் உன்னை புகழ்ந்துட்டாங்க. இன்றைக்கு நீ போக வேண்டிய இடம் சுவர்க்கம் அல்ல, நரகம் என்று அல்லாஹ் நரகத்துல தூக்கி எடுத்து வீசுவான். அல்லாஹுடைய பாதையில பணத்தை செலவழித்த பெரிய ஒரு தனவந்தன். அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னுடைய பாதையில செலவழித்தது உண்மை, ஆனா செலவழிக்கும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த நியத் மக்கள் என்ன பார்த்து செல்லணும், நான் பெரிய ஒரு தனவந்தன், நான் செலவழித்தா இத மாதிரி யாரும் செலவழிக்க மாட்டாங்க, என்ன புகழ்வதற்காக வேண்டி செலவழி. அல்லாஹ் சொல்லுவா, மக்கள் உன்னை புகழ்ந்துட்டாங்க, இப்ப நீ போக வேண்டிய இடம் நரகம். அல்லாஹ் நரகத்துல போடுவான். அல்லாஹுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்ச ஒரு ஷஹாதத்துடைய பாக்கு ரத்த துளி பூமியில படுறதுக்கு முன்னால அல்லாஹ் முழு பாவத்தையும் மன்னிச்சிடறான். இந்த ஷஹீதுக்கும் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்சது உண்மைதான், ஆனா நீ உயிர் தியாகம் செய்வதற்கு என்னுடைய பாதையில முஜாஹதா செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் இருந்த நியத்தை உன்னை பார்த்து மக்கள் இவர் ஒரு வீரர், இவர் ஒரு பலசாலி, இவர் ஒன்றுக்கு இறங்கினா பின்னோடக்கூடியவர் அல்ல, இவர் எல்லாத்துக்கும் முன்னுக்கு போகக்கூடியவர், மக்களுடைய புகழை எதிர்பார்த்தார். பக்கத்து கீழே துனியா, உலகத்துல மக்கள் உன்னை புகழ்ந்துட்டாங்க, நீ போக வேண்டிய இடம் நரகம். அல்லாஹ் நரகத்துல தூக்கி வீசுவான். சகோதரர்களே, அமல் செய்யறது கஷ்டம் அல்ல, செஞ்ச அமலை பாதுகாப்பதுதான் கஷ்டம். இஹ்லாஸ் என்பது அமலை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் வரக்கூடியது மட்டுமல்ல, இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால, நிறைவேற்றும் பொழுது, நிறைவேற்றி முடித்ததற்கும் பின்னால மௌத் வரைக்கும் பாதுகாக்க வேண்டியதுதான் இஹ்லாஸ். இபாதத்தை பாதுகாக்கிறதுல அடிப்படை 3, அதுல ஒன்று இஹ்லாஸுடைய மன தூய்மையான நியத். சகோதரர்களே, அந்த இஹ்லாஸ் இருந்தா சுப்ஹானல்லாஹ்ன வார்த்தை போதும், அல்லாஹ் அவனை சுவர்க்கத்தை நுழைய வச்சிருவான். இஹ்லாஸ் இல்லாம அவனுடைய என்ன நல்லமல் இருந்தாலும் அவனை அல்லாஹ் கபூலியத்துக்குரிய நிலைமையிலிருந்து தூரமாக்கி நரகவாசியாமான். 2வது அஹ்லாம், இபாதத்தெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுமோ அந்த ரப்புடைய கடமையை நிறைவேற்றுவதனுடைய அடுத்த பகுதி தான் அடியானுடைய கடமையை நிறைவேற்று. நாங்க தொழுகிற தொழுகை, எங்கட நோன்பு, எங்கட ஜகாத், எங்கட ஹஜ்ஜி, எங்கட என்னென்ன நல்ல அமல்கள் இருக்குதோ அனைத்து அமல்களும் வெறுமனை அல்லாஹ்வுடைய கடமையை மட்டும் நிறைவேற்றுவதல்ல. எங்கட எல்லா அமல்களும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவது ஒரு பகுதி, அதனுடைய அடுத்த பகுதி அடியாருடைய கடமையை நிறைவேற்றுவது. தொழுகையை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? அக்மிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்க. இன்ன ஸலாத்த, தொழுகையாகிறது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயத்தை விட்டு பாதுகாக்கும். மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயம் என்பது அது யாருடைய விடயத்தில் ஏற்படக்கூடியது? அடியானுடைய விடயத்தில் செய்ய வேண்டிய கடமைகளில் மாற்றம் செய்வதுதான் பாவம். ஒரு சஹாபியை நபியிடத்தில் வந்து முறைப்பாடு செஞ்சான். யார சொல்லலாம், இவர் இபாதத் செய்கிறாரு, பகல் பூராக தொழுகிறாரு, நோன்பு நோக்கிறாரு, இரவு நேரத்தில் அடுத்தவர்களுடைய பொருளை திருடுகிறார், அடுத்தவர்களுடைய பொருளை களவெடுக்கிறார், இவருடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதன்ஹாஹு ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை அவரை கூடிய சீக்கிரம் அந்த ஹராமான விடயத்தை விட்டு பாதுகாக்கும். எங்களுடைய தொழுகை என்பது எங்களுடைய ஹராமான விடயத்தை விட்டு தன்னை பாதுகாக்க வேண்டியது. ஏனைய கடமைகளை, அடியார்களுடைய கடமைகளை பாதுகாக்க வேண்டியது தொழுகை. சகோதரர்களே, எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்
என்று எங்களுடைய தொழிலை ஹலாலாக்குறோமோ, அதுக்கு இடப்பட்ட நேரத்தில் எங்களோட பார்வை, எங்களோட வார்த்தை, எங்களோட சிந்தனை, எங்களோட உடம்பு, எங்களோட உறுப்புக்களை எப்படி ஒரே சிந்தனையோடு அல்லாஹ் ரப்பு நான் அவனுடைய அடியான் என்ற உபூதியத்தை இபாதத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முன்னால கட்டுப்பாடாக தன்னை அமைக்கிறோமோ, சகோதரர்களே, அந்த கட்டுப்பாடு என்பது இபாதத்தை அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அடியார்களுடைய கடமையையும் பாதுகாக்கிறது. சகோதரர்களே, இத மாதிரி எல்லா இபாதத்தும், ஜகாத் வெறுமனே எங்களோட ஜகாத் எங்களோட பொருளை மட்டும் பாதுகாத்துதான், எங்களோட பொருளை பரிசுத்தப்படுத்துதான். ஜகாத் குர்ஆன் என்ன சொல்லுது? குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. உங்களோட சொத்தை பாதுகாக்குது, சுத்தப்படுத்துது. ஜகாத்துடைய பணத்தில் கடமையாகி அந்த பணம் கொடுக்கப்படலை என்றா, ஜகாத்துக்கு தகுதியானவர்களுக்கு ஒப்படைக்கப்படலை என்றா, அல்லாஹ் நெருப்பால அல்லது ஏதோ ஒரு அடிப்படையால எங்களோட சொத்தை அல்லாஹ் அழிச்சு விடுவான். அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கிறது தான் சுத்தம் இருக்கும். உங்களோட சொத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், அழிவை விட்டு பரிசுத்தப்படுத்துவான். அடுத்தது வந்து ஜக்கீஹிம் பிஹா, உங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவான். ஜகாத்துடைய பணம் சொத்தை பாதுகாக்குது, இரண்டாவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உள்ள பரிசுத்தம் என்பது அடியானுடைய கடமையை பரிபூர்ணப்படுத்துவதற்குரிய இபாதத். சகோதரர்களே, இத மாதிரி எல்லா இபாதத்தும், நோன்பு, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், கடமையான நோன்பை நோற்றோம். ரமலானுடைய காலத்துல எப்படி கண்ணை பேணினோம், எப்படி நாவை பேணினோம், எப்படி செவியை பேணினோம், ஹராமான நட, ஹராமான உட, ஹராமான செயல், ஹராமான எல்லாத்தையும் விட்டு எங்களை எப்படி பாதுகாத்தோம். நோன்பு வீணாக கூடாது. ருப்ப சாயிம் லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ வல் அதஷ். நபி அவங்க சொன்னாங்களே, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்த தாய்த்ததை தவிர எந்த ஒரு நோன்புடைய பலனும் கிடையாது. பார்வையை பாதுகாக்கல, பேச்ச பாதுகாக்கல. ஒருத்தர் எனக்கு ஏசிட்டாரு, ஒருத்தர் அடிச்சுட்டாரு. நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தீன் இஸ்லாம் எங்களுக்கு எண்ணத்தை படிச்சு தந்தது. அவர்களுக்கு திருப்பி அடிக்க ஏசுவதற்கா, பலிக்கு பலி வாங்குறதுக்கா? இல்ல, எண்ணத்தை படிச்சு தந்துச்சு, அஹ்லாக்க படிச்சு தந்துச்சு. நபி அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை பார்த்து செல்லுங்க, குல் இன்னி இம்ருஉன் ஸாயிம், நான் இன்றைக்கு நோன்பாளியாக இருக்கிறேன், உங்களுக்கு ஏசலாது, திருப்பி அடிக்கலாது, நான் இன்றைக்கு நோன்பு, நான் ஒதுங்கி போறேன். சகோதரர்களே, நோன்புடைய இபாதத் பசிக்கு தாய்க்கிருந்து அல்லாஹ்வுடைய கடமையை மட்டும் நிறைவேற்றினதல்ல, அடியார்களுடைய ஹக்கையும் பாதுகாக்க சொன்னார். இன்றைக்கு நம்ம அதிகமானவங்க ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், 20-25 லட்சம், ஒரு காலம் 8, 6, 3 லட்சம் இருந்த நேரம் போக தகுதியாக இருந்தவர்கள் எல்லாம் பொடுபோக்கு செஞ்சான். அல்லாஹ் அதுக்கு தந்த சோதனையை தெரியாது, கடினமான கஷ்டமான நிலைமையாக மாற்றி. ஒரு காலத்துல மிம்பர்ல உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நிலைமை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. சிலர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த உலமாக்களுக்கு தூர அறிவே கிடையாது, குறுகிய மூல மாதிரி, எப்படி பணம் இருந்து ஆரோக்கியம் இருந்து ஹஜ் உம்ரா செய்யலாது. சகோதரர்களே, எங்களோட நாட்டு மக்கள் 2 வருஷமா அந்த நிலைமையை சந்திக்கலையா? யார்கிட்ட பணம் இருக்கல்ல, யார்கிட்ட உடம்புடைய ஆரோக்கியம் இருக்கல்ல. பணம் இருந்துச்சு தாவாலம், ஆரோக்கியம் இருந்தது தாவாலம். எங்க ஹஜ் செய்யறது? காபத்துல்லா வீட்டு குழந்தை வச்சு வீட்டு நடுவில் ஹஜ் செய்யலாமா? காபத்துல்லா வீட்டு நடுவில் கெட்டி போட்டு உம்ரா செய்யணுமா? 2 வருடம் ஹஜ் இல்ல, 2 வருடம் உம்ரா இல்லாம முடங்கி கிடந்தோமே. சகோதரர்களே, கண்ணுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் காட்டி ஒரு சில இபாதத்துல நாங்க செய்த பொதுபோக்குத்தனம் அல்லாஹ் அதுல கஷ்டமான நிலைமை உண்டு பண்ணியுண்டான். இன்றைக்கு 20-25 லட்சம் அல்ஹம்துலில்லாஹ் அதையும் செலவழித்து போறாங்க. அதுக்கு செலவழிக்கிற பணம் ஒரு நாளும் வீணாக போறதல்ல. ஃபதஸவது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. குர்ஆன் சொல்லுது, அதுதான் சிறந்த கட்டுச்சாதனம். அந்த பணத்தை அல்லாஹ் மீட்டி தந்தே தீர்வான், சந்தேகம் கிடையாது. உம்ராவுக்கு, ஹஜ்ஜுக்கு, இபாதத்துக்கு செலவழிக்கப்படக்கூடிய பணம் அது அல்லாஹ்வுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கடன். அந்த கடன் அல்லாஹ்வுடைய பொறுப்பை எங்களுக்கு திருப்பி தாரது
அல்லாஹ் நிச்சயம் அது தந்தே தீருவான். சகோதரர்களே, செல்ல வந்த விடயம் என்னன்னா, 25-30 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போயிட்டோம். சின்ன தவாஃபுடைய இடம், அந்த இடத்துல பல மில்லியன் கணக்கு மக்கள் ஒன்று சேரணும். அந்த தவாஃபுல தான் எல்லோரும் தவாஃப் செய்யும். ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, காலம் மிதிச்சுட்டார். ஒருத்தர் கொஞ்சம் முட்டி பட்டுட்டார். நான் 25 லட்சம் 30 லட்சம் செலவழிச்சு வந்தவன், கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு உண்டா செய், கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு தவாஃப் செய். இன்னொருத்தரை கண்ணால் உருக்கி பார்க்கணுமா, வாயால் அவருக்கு ஏசணுமா? லட்சக்கணக்கு நான் பணத்தை செலவழித்து பேசியிருந்தாலும் அந்த தவாஃபுடைய ஹஜ்ஜுடைய இபாதத்தில் இன்னொருவருக்கு நாவால ஒரு நோவிக்கிற அளவு வார்த்தையை சொன்னா அவருடைய ஹஜ்ஜி வீணாகிடும். குர்ஆன் சொல்லுது, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால். நாவால பிறருக்கு திட்ட முடியாது, ஏச முடியாது. சகோதரர்களே, அவர் செலவழித்து வைத்திருக்கிறார் ஹஜ்ஜுடைய அமலுக்கு. அல்லாஹ்வுடைய கடமை மட்டுமல்ல, அடியானுடைய கடமை, அடியானுடைய ஹக்கையும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். அங்க யாராலும் முட்டினா அவர் கொஞ்சம் சருகிட்டா அவர் உரிக்கவோ ஏசவோ தில்லவோ நோண்டவோ எல்லாம், ஏசவோ பேசவோ ஏலாட்டி என்ன செய்யலாம்? எங்களுடைய எல்லா இபாதத்தும் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதை போல அஹ்லாக் அடியானுடைய கடமையையும் பாதுகாக்கும், பண்பாடுடையதாக இருக்கும். இல்ல அமல் செய்வார் வானமிட்டும் அளவுக்கு நல்லடியார் என்ற உலகத்துல நாங்க செல்வோம். அல்லாஹ்விடத்தில் அவர் நல்லடியார் அல்ல, அவர் நரகவாசி. முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் ஒரு ஹதீஸ் வருது. நபியிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர் இருக்கிறார், நல்லமல் செய்கிறார், நல்லமலுக்கு மேல நல்லமல், ஆனால் இவரால பிறருக்கு நோவின, பக்கத்து வீட்டாருக்கு இடைஞ்சல், இவரால பிறருக்கு நலவே இல்லை, இவருடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னஹு ஃபின்னார், அவர் ஒரு நரகவாசி. இபாதத் ஏராளம். ஒரு பெண்ணை பத்தி விசாரிக்கப்பட்டுச்சு. யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறா, குறைவான அமலுடையவள், ஆனா பிறர்களோட நல்லாக நடக்கிறா, இவளுடைய நிலைமை என்ன? நபி சொன்னாங்க, ஃபஇன்னஹா ஃபில் ஜன்னah, அவள் சுவர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய கடமையில ஏதாவது குறை ஏற்பட்டா அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஏதோ ஒரு வழியில ரஹ்மத்தை புரிவான். அடியானுடைய கடமையில ஏதாவது குறை ஏற்பட்டா அந்த அடியான் மன்னிக்காத வரையில அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நிவர்த்தியும் செய்ய முடியாது. லா யுக்லிபுல்லாஹுல் மிஆத், அல்லாஹ் வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் அல்ல. வலா யظلمுல்லாஹுல் இபாத், அல்லாஹ் அடியானுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. சகோதரர்களே, அடிக்கடி கேட்கிற ஹதீஸ் நாங்க, ஒருவர் எப்படி நாளைக்கு மறுமை நாள்ல வருவாரு, அமல்கள் ஏராளம். நபி அவங்க கேட்டாங்க சஹாபாக்கள், பங்களோட்காரர் யாரு? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பணம் செல்வாக்கு யாருக்கு இல்லையோ அவருதான். இருந்துச்சு, ஏதோ கஷ்டம் வந்து அழிவாயிட்டு, இப்ப அவர் பங்களோட் ஆயிட்டார். நபி சொன்னாங்க, இல்ல, அது ஏதோ ஒரு அடிப்படையில் அது அடைக்கப்பட்டுடும். யாரு சரி உதவி செய்ய கை உயர்த்திடுவாங்க, அவர் அந்த குழியிலிருந்து வெளியாக்கிடுவாங்க. பங்களோட்காரர் என்பது யார் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது வெறுமனே அல்லாஹ் 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 என்ற இபாதத்தை மட்டும் செய்வாங்க, பிறர்களுடைய ஹக்கை நிறைவேற்ற மாட்டாங்க, அடியார்களுடைய ஹக்களை மோசம் செய்வாங்க. நாளைக்கு மஸ்ஜித் மைதானத்துல இவருடைய அமல் நிரம்பி கிடக்கும், சுவர்க்கம் போறதுக்கு மேல் அமல். இவரால் அநியாயம் செய்யப்பட்டவங்க வந்து நிற்பான், யா அல்லாஹ் இவன் அநியாயம் செஞ்சான், இவன் என்ன பேசினான், இவன் என்ன கிண்டல் பண்ணினான், இவன் என்ன கேவலப்படுத்தினான், இவன் என்ன இட்டு கட்டினான், என்னுடைய ஹக்க பறித்தவர். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அவருடைய அநியாயத்தை அல்லாஹ்வுக்கு மத்தியில முறைப்பாடு செய்வான். அல்லாஹ் அந்த அநியாயத்துக்கு நீதம் செலுத்தி பகரத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இவர்கள் நன்மை ஹதீஸ்ல வருது, இவருடைய நல்லமல்கள் முடிந்துவிடும், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய அநியாயம் மீதமாயும். இப்ப எப்படி நிறைவேற்றுறது? மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் என்ன செய்யறது? இவர்களுடைய பாவத்தை அவனுடைய தலையில தூக்கி போடுங்க. இப்ப அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பாவம் அநியாயம் செஞ்சவனின் மீது போடப்படும், நன்மைகள் முடிந்து விட்டது, பாவம் சுமையோட மட்டும் இருப்பான். இப்ப எங்க போறது? அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், இவனை தூக்கி நரகத்தில் வீசுங்க. சகோதரர்களே, வானம் எத்தும் அளவுக்கு அமல் செய்வது இலகுவானது, ஆனா செஞ்ச அமலை பாதுகாக்கிறது கஷ்டமானது. நேரம் சரியாகவே. மூணாவது இஸ்திகாமத், ஒரு அமல்ல தொடர்புடையவர்களாக இருக்கிறது. ரமலான்ல எந்த அமலெல்லாம் நாங்க பேணி தொழுதோமோ, பேணி செய்தோமோ,
அந்த அமல்ல பேணுதல் இருக்குதா இல்லையான்றத நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அமல்ல பார்ப்போம். சகோதரர்களே, இஸ்திகாமத் இருந்தா குர்ஆன் என்ன சொல்லுது? பலவிதமான வஅதாக்கள் பஷாரத்துகள் இருக்கு. இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. இப்படி அல்லாஹ் எத்தனையோ வாக்குகளை வச்சிருக்கிறான் இஸ்திகாமத்துக்கு. குர்ஆனுடைய ஆயத்துகளை உலமாக்கள் இந்த தஃசீரை படிச்சு விளங்குவோம். சகோதரர்களே, இபாதத்துல சந்தர்ப்பத்துக்கு செஞ்சுட்டு அல்லாஹ்வை மறந்து வாழ இஸ்திகாமத்தை இல்லாதவர்களாக இருப்போம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரெண்டு விதமான சோதனையான நிலைமை வரும். ஒன்று, சில வேளை அவர் இஸ்லாத்தை விட்டு இடையில முர்த்ததாக மதம் மாறிவிடுவார், இஸ்லாத்தை விட்டு காபிராக மாறிவிடுவார், அவருடைய மௌத்து முர்த்ததாக வரும். அல்லாஹ் பாதுகாக்கும். இரண்டாவது சோதனை, அவருக்கு கடைசியாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தௌபாவுடைய பாக்கியம், அந்த தௌபாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி. சகோதரர்களே, யாருக்கு யாருடைய அமல்ல இஸ்திகாமத் இல்லையோ, சந்தர்ப்பத்துக்கு சென்றாரு, அடுத்த நிமிடம் இபாதத்தை மறந்து வாழ்ந்தார். இபாதத்து அது குறைவாக இருந்தாலும் அதுல தொடர்படியாக இருக்கிறதான் இஸ்லாம் எங்கள்கிட்ட விரும்புது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து இஸ்திகாமத்துடைய இஹ்லாஸுடைய அஹ்லா